சோசியல் மீடியால ரீல்ஸ் போட்டதன் மூலம் பிரபலமானவங்க தான் ரசிகனின் ரசிகன் மணி தனுஷா கூட கொஞ்ச நாளாவே ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்டு வந்தாங்க. அப்போ ரசிகனின் ரசிகன் மணியோட ஃபேன்ஸ் நிறைய பேரு நீங்க 2 பேருமே லவ் பண்றீங்களா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு மணி, நானும் தனுஷாவும் ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறோம், அவ்வளவுதான், எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவங்களோட நட்பு நாளடைவில் இப்ப காதல்ல முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் முன்னாடிதான் ரசிகனின் ரசிகன் மணி அண்ட் தனுஷாக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நவம்பர் 10, அதாவது இன்னைக்கு தான் ரசிகனின் ரசிகன் மணி அண்ட் தனுஷாக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை கூட அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ரசிகனின் ரசிகன் மணியோட முதல் மனைவியான கனி கூட கொஞ்ச நாள் முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆயிருந்துச்சு. கனி சொல்லியிருந்தாங்க, என்னை தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடுங்க, அவங்க லைஃப் பார்க்கட்டும், நான் என் லைஃப் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனால பிரிஞ்சாங்கன்னு இது வரைக்குமே சொல்ல கிடையாது. அவங்க 3வது மனுஷனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி அண்ட் தனுஷாக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கனி ஸ்ரீதர் கூட சேர்ந்து அதே மாதிரி நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் கனி ஸ்ரீதரை கல்யாணம் பண்ற அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி அண்ட் தனுஷாக்கு நம்மளோட சேனல் சார்பா விஷஸ் சொல்லிக்கலாம். உங்களோட விஷஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.